Class 12 important questions, chapter 1, question number 13. Test for consistency and if possible solve by rank method. சமன்பாடுகள் ஒருங்கமைவு உடையது எனில் தர முறையில் தீர்க்க. 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2z equal to 1, 7x minus y plus 4z equal to 5. Solution. Here we have three equations with the three variables. மூன்று சமன்பாடுகள், மூன்று மாறிகள். அப்ப மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா ax equal to b எழுதலாம். அப்போ இதுல a என்னன்னு சொன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், xங்கிறது வேரியபிள்ஸ் xyz, bங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப கோஎஃபிஷியன்ட் சொன்னீங்கன்னா 3 1 1, x வந்து xyz, கடைசியில கான்ஸ்டன்ட் வந்து 2. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுனா 1 minus 3 2 equal to 1. Third equation is 7 minus 1 4 5. அப்ப இதுல இருந்து நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். அதாவது விரிவுபடுத்தப்பட்ட அணி AB எழுதிடலாம். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுறேன் பாருங்க. ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? இதுல வந்து முதல்ல A எழுதிக்கிடுவோம். அப்புறம் அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் Bங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிடுவோம். இப்ப நம்ம எக்கலன் ஃபார்ம் கொண்டு வந்து வரிசையா போக வேண்டியதான். முதல்ல என்ன பண்ணிடுவோம்னா இந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல வந்தா நல்லா இருக்கும். அதனால ரோ 1ஐ ரோ 2ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்ப ரோ 1ஐ ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பாருங்க, ரோ 1 தூக்கி ரோ 2ல எழுதியிருக்கேன், ரோ 2 தூக்கி ரோ 1ல ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு வந்தாச்சு. தேர்ட் ரோல நம்ம சேஞ்ச் பண்ணல, அது அப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து இந்த 3ஐ 0 ஆக்கணும். 3ஐ 0 ஆக்கணும், ரோ 1ஐ ரோ 2ஐ எடுத்துக்கிடுவோம். 3ஐ 0 ஆக்க போறேன். அப்ப ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 minus 3 ரோ 1. அப்ப ரோ 2 அப்படி எழுதுனா 3 1 1 2 வரும். ரோ 1 அவ்வளோத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 into 1 3 into minus 3 3 into 2 3 into 1. இப்ப நம்ம கேன்சல் நினைச்சிருந்த சேம் சைன். அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நியூ ரோ 2 கிடைக்கும் பாருங்க. 3 minus 3 வந்து 0. 1 minus minus 9 10 வரும். 1 minus 6 minus 5 வரும். 2 minus 3 minus 1. அடுத்தது 7ஐ 0 ஆக்கணும். இந்த 7ஐ 0 ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவுமே எடுத்துக்கிடுவோம். அப்போ ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 minus 7 ரோ 1. ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். 7 minus 1 4 5. ரோ 1 அவ்வளோத்தையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 1 7 into minus 3 7 into 2 7 into 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா 7 minus 7 0. minus 1 minusனா plus 21, அப்போ 20 வரும். 4 minus 14 அப்போ minus 10 வரும். 5 minus 7 minus 2 வரும். இப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ நம்ம சேஞ்ச் பண்ணல, அதனால அதை அப்படி எழுதிக்கலாம். செகண்ட் ரோ இங்க மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம், அதை எழுதிக்கலாம். தேர்ட் ரோ இங்க மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம், அதையும் எழுதிக்கலாம். இப்போ அடுத்து இந்த எக்கலன் ஃபார்ம் வரல. எக்கலன் ஃபார்ம் வரணும்னா இந்த 20 0 ஆகணும். இந்த 20 0 ஆனா ரோ 2 ரோ 3 எடுக்க போறோம். அப்போ ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 minus 2 ரோ 2. அப்போ ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். என்ன 20 இருக்கு. ரோ 2 அவ்வளோத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 0 2 into 10 2 into 5 2 into minus 1. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணா 0 minus 0 0 தான். 20 minus 20 0 தான். minus 10 இருந்து minus 10 மைனஸ்னா அதுவும் 0 தான். minus 2 இருந்து minus 2 மைனஸ்னா அதுவும் 0 தான். ஆக லாஸ்ட் ரோ எழுத போறோம். இப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுனா ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் பண்ணல, அதனால அப்படி எழுதிக்கலாம். செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணல, அதனால அதையும் எழுதிக்கலாம். தேர்ட் ரோ இங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், அதை எழுதிக்கிறோம். எல்லாம் 0 ஆயிடுச்சு. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னாலும் 2 தான், ரேங்க் ஆஃப் ஏபி பார்த்தாலும் 2 தான். ஏன்னா நான் ஜீரோ ரோஸோட கவுண்டிங் 2 தான் இருக்கு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2. இது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 3, அதோட கம்மியா இருக்கு. மாறிகளின் எண்ணிக்கையோட கம்மியா இருக்கிறதுனால இது வந்து என்ன மெனி சொல்யூஷன்ஸ் உண்டு, பல தீர்வுகள் உண்டு. ஈக்குவலா இருக்கிறதுனால கன்சிஸ்டன்ட் ஒருங்கமைவு உடையது.
அப்போ பல தீர்வுகள் உண்டு. அப்போ இந்த கடைசி ஈக்குவல் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன எழுதலாம் பாருங்க. 1 இருக்கு, அப்போ 1x போட்டுக்கலாம், -3y போட்டுக்கலாம், +2z போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 1 போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது இப்ப செகண்ட் லைன் வரும்போது எக்ஸ் இல்ல, ஒய் இருக்கு, இசட் இருக்கு, கான்ஸ்டன்ட் டைம் இருக்கு. அப்ப எழுதலாம் பாருங்க. 10 எழுதிக்கிடுவோம். அப்புறம் -5 இருக்கு, ஈக்குவல் டு -1 இருக்கு. 10 பக்கத்துல ஒய் போடணும், 5 பக்கத்துல இசட் போடணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து லாஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் 0 0வா இருக்கு. அப்ப லாஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கல. இப்ப இருக்கும் பட்சத்துல நீங்க இசட்டுக்கு டி எடுக்கணும். டேக் இசட் இஸ் ஈக்குவல் டு டி எடுத்தோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி மாறும் பாருங்க. 10y -5 into t equal to -1. இந்த 5t அங்க போனா +5t ஆயிரும். இப்போ 10y is equal to +5t -1. அது அப்படி இருக்கட்டும். y is equal to 10ஆல டிவைட் பண்ணிருங்க. 5t - 1/10. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த z equal to t ஐயும் y is equal to இந்த வேல்யூ ரெண்டையும் கொண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் x -3 into y க்கு பதிலா இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ போட்டுக்கிறோம். +2 into z க்கு பதிலா t போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 1 இருக்கு. இம்ப்ளைஸ் x is equal to ஏற்கனவே இங்க 1 இருக்கு, இருக்கட்டும். -2t கொண்டு போயாச்சு. இந்த டேர்ம் சைனை மாத்தி அங்க கொண்டு போனா பிளஸ்ன்னு ஆயிரும். 3ஆல உள்ள மல்ல பண்ணி இங்க எழுதியாச்சு. இப்ப எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா x equal to 10 தான் எல்சிஎம். அப்போ 1 into 10, 2 into 10, 20t, 15t - 3. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x is equal to 7 - 5t/10 கிடைக்குது. So the solution x is equal to y is equal to z is equal to வேல்யூ எழுதிட்டா t belongs to r போட்டா the answer. That's all.